கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உபதேசிக்கிற தேவன். அவர் நம்மை பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் ஒரு நாள் திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றினார்கள். அப்பொழுது இயேசு மலையின் மேல் ஏறினார். அவர் அங்கே உட்கார்ந்த பொழுது இயேசுவின் சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுதுதான் இயேசு தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னார் என்னவென்றால், நீங்கள் பாக்கியவான்கள் என்று. அதாவது யார் யார் பாக்கியவான்கள் என்று இயேசு அவர்களுக்கு விவரித்து சொன்னார். உலக பிரகாரமாக மனுஷர்களாகிய நாம் ஒருவரை பாக்கியவான் என்று சொல்ல வேண்டுமானால் அவர்களுக்கு அநேக சொத்துக்கள் இருக்க வேண்டும், பதவிகள் இருக்க வேண்டும், பட்டங்கள் இருக்க வேண்டும், அழகு இருக்க வேண்டும். இப்படியாக நாம் பட்டியலிட்டு கொண்டே போகலாம். உலக பிரகாரமான காரியங்கள் யாருக்கு இருக்கிறதோ அவர்களை நாம் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் இயேசு ஒரு கூட்டம் ஜனத்தை பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் யார் யார் என்று இன்றைக்கு நாம் பார்ப்போம். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அதாவது ஆவியில் எளிமை உள்ளவர்கள் எப்பொழுதும் தாழ்மையாகத்தான் இருப்பார்கள், தாழ்மையாகத்தான் பேசுவார்கள், தாழ்மையாகத்தான் சிந்திப்பார்கள். ஏனென்றால் அவருடைய ஆவியில் எளிமை உள்ளவர்கள். அப்பொழுது பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அதனால் அவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். 2ஆவதாக 4ஆம் வசனம் சொல்லுகிறது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். பாருங்கள், கவலைப்பட்டே கொண்டிருக்கிறவங்கள இயேசு பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவர்கள் ஆறுதல் அடைய போகிறார்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஆகவே அவர்கள் பாக்கியவான்கள். 5ஆம் வசனம் சொல்லுகிறது, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்ளுவார்கள். ஹல்லேலூயா! யார் யாருக்கெல்லாம் சாந்த குணமாக இருப்பார்களோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்ள போகிறார்கள். 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதியின் மேல் பசி தாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். சிலருக்கு எப்படியாகிலும் இந்த காரியத்தில் நீதி செய்ய வேண்டும், அந்த விஷயத்தில் நீதி செய்ய வேண்டும் என்று அவர்கள் துரிதப்படுவார்கள். நீதி மேல் பசி தாகம், எப்படியாவது அந்த நபருக்கு நான் நீதி செய்ய வேண்டும் என்று, அதாவது பழி வாங்க வேண்டும் என்ற அல்ல, சிறுமைப்பட்டவர்களுக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நான் நீதி செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஆவலாயிருப்பார்கள். அவர்கள் திருப்தி அடைவார்களாம். ஹல்லேலூயா! ஆகவே அவர்களும் பாக்கியவான்கள். 7ஆம் வசனம் சொல்லுகிறது, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நம்மை சுற்றியுள்ள ஜனங்களுக்கு நாம் இரக்கம் காட்டும் பொழுது நமக்கு இரக்கம் தேவைப்படுகிற வேளையிலே நாம் இரக்கம் பெற்றுக்கொள்ளுவோம். ஏனென்றால் நாம் ஏற்கனவே மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டியிருப்பதால். ஆகவே நாம் இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். 8ஆம் வசனம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஹல்லேலூயா! சிலருக்கு இருதயத்தில் சுத்தமாக இருப்பார்கள், அது அவர்களுடைய பேச்சிலே வெளிப்படும், அவர்களுடைய நடக்கையிலே, அவர்களுடைய பார்வையிலே வெளிப்படும். அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள், அதனால் அவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா! சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஆமென்! எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. கர்த்தருடைய பிள்ளைகளை, நேரம் இல்லாததினால் சுருக்குகிறேன். ஒருவேளை இன்றைக்கு நீதி நிமித்தம் நீங்கள் கஷ்டப்படலாம், ஆனால் நீங்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் உங்களுடைய. விதமான குணாதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு நாம் பாக்கியவான்களாக இருப்போம். கர்த்தர் தாம் அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபி. எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பன், ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. நாங்களும் குணங்களை பெற்று உமக்கண்டு நாங்கள் பாக்கியவான்களாக இருக்க உம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற அன்புள்ள பரமபிதாவே. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை
உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.